39வது ஸ்லோகம். ந ச அஸ்ய கஷ்சித் தைதஹ ந த்வேஷ்யஹ ந ச பாந்தவஹ ஆவிஷதி அப்ரமத்தஹ அசௌ பிரமத்தம் ஜனம் அந்தக்ருத். ந சாஸ்ய கஷ்சித் தைதோ ந த்வேஷ்யோ ந ச பாந்தவ ஆவிஷத்யப்ரமத்தோசௌ பிரமத்தம் ஜனமந்தக்ருத். காலஸ்வரூபனாயிருக்கிற பகவான் தான் சர்வசராஜரங்களையும் இல்லாம பண்றது. பகவானுக்கு சத்ரு அப்படினோ மித்ரம் அப்படினோ யாரும் கிடையாது அப்படின்னு எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகம். அஸ்யா அந்த காலத்துக்கு, கஷ்சித் ஒருத்தரும், தைதஹா பிரியப்பட்டவர்களாயிட்டு இல்லை, தைதஹா ந பிரியப்பட்டவர்களாயிட்டு இல்லை, பிரியமானவர்களாயிட்டு இல்லை. ஆறுகிட்டையும் காலத்துக்கு பிரியம் இல்லை. எனக்கு பிரியப்பட்ட உனக்கு இனி மரணமே இல்லை அப்படின்னு காலம் ஒருபோதும் சொல்லாது அப்படின்னு அர்த்தம். துவேஷ்யஹா ந ஆறுகிட்டையும் காலத்துக்கு சத்ருதாபாவமும் இல்லை. எனக்கு உன்னை பிடிக்காது அதனால நீ இப்பவே உன்னை கொன்னுபிடுவேன் அப்படின்னு காலம் சொல்லாது. பாந்தவஹா சனா காலம் ஆரோடும் பந்து கிடையாது. காலம் சமபாவனையோடு கூடிட்டு எல்லாருக்கிட்டையும் சர்வ உயிரினங்கள்கிட்டையும் ஒரே மாதிரி ஆக்டிவேட் ஆகிறது. ஏதொரு உயிரினத்தோடும் ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் காலம் ஆக்டிவேட் ஆகிறது. ஜனனத்துக்கு அப்புறம் மரணம் வரைக்கும் ஒரு ட்ரெயின் யாத்திரையில சகயாத்திரிகன மாதிரி இந்த காலம் எப்பவும் நம்மளோடு கூட இருக்கு. பகவான் விஷ்ணுவோடு விபூதியான காலம், பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர் அப்படி இருக்கிற காலம். அந்த காலம் யமனாக்கும் மிருத்யுவாக்கும் காலபாசமாக்கும். சூரியன் எப்படி ஆக்குமோ எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரி வெளிச்சத்தையும் சூடையும் தரது. அதே மாதிரி காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆக்கும். ஒரு செகண்ட், ஒரு மினிட், ஒரு ஹவர், ஒரு வாரம், ஒரு மந்த், ஒரு இயர் இப்படின்னு 365 நாள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க. சர்வ உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிற டைம் பாதகமாக்கும். அசௌ காலம் அப்படிங்கிற அந்த காலஸ்வரூபன் அப்ரமத்தஹா எந்த விதமான டயர்டும் இல்லாதக்கையாக்கும். இப்படி சுற்றி கறங்கிறது, ரெஸ்ட் எடுக்காதக்கு வேலை பண்றது காலம். இருந்தா கூட அந்த காலத்துக்கு ஆலசியம் அப்படிங்கிறது இல்லை. ஜாகிரத அவஸ்தையில எல்லா டைம்லயும் செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டே இருக்கு. நம்மளெல்லாம் முடியலைன்னா கொஞ்ச நேரம் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த காலம் அப்படி ரெஸ்ட் ஒன்றும் எடுக்கிறது இல்லை. அந்தக்ருத் எல்லாம் அவசானிப்பிக்கிற, எல்லாத்துக்கும் ஒரு முடிவான அந்தகனான காலம். பிரமத்தம் ஜனம் ஆலசிய சுபாவம் இருக்கிற ஜனங்களில ஆவிஷதி பிரவேசனம் பண்றது. காலத்தை பகுமானிக்காதக்கே ஜாகிரத அவஸ்தையில இல்லாம இருக்கிறவாளுல பிரவேசனம் பண்றது. யாதொரு கருணையும் இல்லாதக்கி காலம் இப்படி அவளை அட்டாக் பண்றது. துவைதபாவ சிந்தனை இருக்கிறவாளுல பிரவேசனம் பண்ணி கருணை இல்லாதக்கி இந்த காலம் அவளை அட்டாக் பண்றது. எந்த விதமான எக்ஸ்கியூஸும் இல்லாதக்கி அந்த காலத்துக்கிட்ட இருந்து யாருமே எந்த விதமான எக்ஸ்கியூஸும் எதிர்பார்க்க வேண்டாம். காலம் நமக்கு ஜென்மம் தருது, மனுஷ சரீரம் அப்படிங்கிற வாகனம் தருது. இந்த வாகனம் உபயோகிச்சு மோட்சாவஸ்தையில எத்திப்படுறதுக்கு நம்ம பிரவர்த்திச்சு பகவத் தத்துவம் சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற அந்த பாகவத தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நமக்கு ஞானம் கிடைச்சானா துவைத பாவத்திலேருந்து விடுபட்டு அத்வைத பாவத்துல காலம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கப்புறமா காலம் நம்மளை அட்டாக் பண்ணாது. நானும் இந்த பிரகிருதியும் பரம்பொருளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அத்வைத ஞானம் கிடைச்ச ஞானிக்கு காலம் அப்படிங்கிற மிருத்யுவ பயம் அப்படிங்கிற உணர்வோடு கூடி பார்க்க வேண்டியதில்லை. மிருத்யுவை ஜெயிக்கலாம் அந்த யோகிக்கு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத ஆனந்த அவஸ்தை நமக்கு உண்டாக்கி தரதும் காலஸ்வரூபனாயிருக்கிற இந்த பகவான் தான். பட்சி மிருகங்களை மாதிரி ஜெனிச்சு ஜீவிச்சு பிரஜா சிருஷ்டி நடத்தி நமக்குள்ள இருக்கிற ஜீவனை மோட்சபதத்துல
கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாதக்கி துவைத பாவத்துல அப்பிரமத்த அவஸ்தையில ஜாகிரதல்லாத்த அவஸ்தையில அஜ்ஞான காரணமாயிருக்கிற இந்த உலகத்துல இருக்கிறவாள காலம் அட்டாக் பண்ணும், மிருத்யு அப்படிங்கிற பயத்தை உண்டாக்கும். பிரமதா அப்படின்னாக்கா மிருத்யு. மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் அத வேண்ட மாதிரி உபயோகிக்காதக்கு வேஸ்ட் பண்றதுக்கு துணியற வாழையாக்கும் இந்த காலம் பயமுறுத்துறது. சும்மா சாப்பிட்டு தூங்கிண்டு பாழ் ஜென்மமாயிட்டு களையறதுக்கான ஒரு விஷயம் இல்லை இந்த மனுஷ சரீரம். மனுஷ சரீரத்தை ஒரு வாகனமா வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை அந்த பரமாத்மாவில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொல்றார். கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கிற ஆயுசு இருக்கிறவா முதலுக்கு ரொம்ப தீர்க்க ஆயுள் இருக்கிறவா வரைக்கும் இந்த காலஸ்வரூபனை பயந்துக்கத்தான் சேரா. இருக்கிறதுலயே பெரிய பயம் அப்படிங்கிறது மரண பயமாக்குமே. காலம் அப்படிங்கிறது காலஸ்வரூபனா இருக்கிற பகவான் அப்படிங்கிறது மரண பயத்தை கொடுக்கிறார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. 40வது ஸ்லோகம். யது பயாத் வாதி வாதஹ அயம் சூரியஹ தபதி. யது பயாத் யத் பயாத் வாதி வாதோயம் சூரியஸ்தபதி யத் பயாத். யது பயாத் வர்ஷதே தேவஹ பகணஹ பாதி யத் பயாத். யத் பயாத் வர்ஷதே தேவோ பகணோ பாதி யத் பயாத். யத் பயாத் வாதி வாதோயம் சூரியஸ்தபதி யத் பயாத். யத் பயாத் வர்ஷதே தேவோ பகணோ பாதி யத் பயாத். பிரகிருதியில எல்லாரும் இந்த காலத்தை பயந்துக்கிறா அப்படின்னு பகவான் சொல்றார். யத் பயாத் காலஸ்வரூபனாயிருக்கிற பகவானை பயந்துட்டு அயம் வாதஹா இந்த காத்து வாதி காத்து வீசுறது. யத் பயாத் பரபிரம்ம சக்தியாயிருக்கிற காலஸ்வரூபனாயிருக்கிற பகவானை பயந்துட்டு சூரியஹா தபதி சூரியன் ஜொலிச்சு நிற்கிறார். யத் பயாத் தேவாஹா வர்ஷதே பரம்பொருள அந்த காலஸ்வரூபனை பயந்துட்டு தேவேந்திரன் மழை பெய்ய வைக்கிறார். யத் பயாத் காலஸ்வரூபனை பயந்துட்டு பகணஹா நட்சத்திர கூட்டங்கள் பாதி பின்னி மின்னி ஜொலிச்சு பிரகாசிக்கிறது. அஷ்டதிக் பாலகர்கள் கிரக நட்சத்திரங்கள் பிரஜாபதிகள் மனுக்கள் எல்லாம் அவளோட டியூட்டிய செய்யறது இந்த காலத்தை பயந்துட்டாக்கும் அப்படின்னு பகவான் கபிலன் அம்மையான தேவஹூதிக்கு சொல்லிட்டு இருக்கார். 41வது ஸ்லோகம். யது வனஸ்பதயஹ பீதா லதாஹ ச ஔஷதிபிஹ சஹ ஸ்வே ஸ்வே காலே அபிகிருஹணந்தி புஷ்பாணிஜ ஃபலானிஜ. யத் வனஸ்பதயோ பீதா லதாश्च औषादिभिः सह स्वे स्वे काले विगृह्णन्ति पुष्पाणि च फलानि च. தாமரப்பூ வெடிகாலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் விரியறது. ஆம்பல் ராத்திரியில விரியறது. முல்லை மொட்டு விரியற நேரம் அதே மாதிரி டெய்லி 4 மணிக்கு பூக்கிற பூ. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்கு. இதெல்லாம் மனுஷா ஆக்டிவேட் கிடையாது. சூரியன் காலையில உதிச்சு நிற்கிறார், அதே மாதிரி சாயந்தரமான அஸ்தமிக்கிறார். இதொன்னும் மனுஷா ஆக்டிவேட் பண்றது கிடையாது. கிருத்திய டைம்ல எல்லாம் கரெக்டா நடக்கிறது. மழை பெய்ய வேண்டிய காலகட்டங்களில மழை பெய்யறது, வெயில் அடிக்க வேண்டிய காலகட்டங்களில வெயில் அடிக்கிறது, காத்தடிக்க வேண்டிய காலகட்டங்களில காத்தடிக்கிறது. இதொன்னும் ஆக்டிவேட் பண்றது மனுஷா கிடையாது. இங்க காலர் தூக்கி விட்டுக்கிறதுக்கு மனுஷாலால முடியாது. இதெல்லாம்
பிரகிருதியில நடக்கிற அந்த பகவானோட சக்தியினால நடக்கிற விஷயங்களாக்கும். யத் பீதாஹா காலஸ்வரூபனை பார்த்து பயம் உண்டாயிட்டாக்குமோ வனஸ்பதயா வனத்துல இருக்கிற அதிபதிகளாக்கும் பெரிய மரங்கள், மாமரம் பலாமரம் இப்படி இருக்கிற மரங்கள் எல்லாம், இந்த மாதிரி பெரிய மரங்களும், லதாஹா குருமுளகு வள்ளி, அதே மாதிரி வள்ளி, முல்லைக்கொடி, குருமுளகு கொடி, வெற்றிலை கொடி இப்படி இருக்கிறவை எல்லாம், ஔஷதிபிகி சஸ்யங்கள் இப்படி இருக்கிறவை எல்லாம் சஹா கூடி சேர்ந்து யத் பீதாஹா காலஸ்வரூபனை பயந்துட்டு ஸ்வே ஸ்வே காலே பூக்க வேண்டிய காலத்துல சரியா பூக்கிறது, புஷ்பானிஜா புஷ்பங்களும், ஃபலானிஜா காய்களும், அபிகிருஹணந்தி நமக்கு தரது. 6 ரிதுக்கள் இருக்கே, வசந்த ரிது, சிசிர ரிது, கிரீஷ்ம ரிது, சரத் ரிது, ஹேமந்த ரிது இப்படின்னு வருஷ ரிது இப்படின்னு எல்லாம் இருக்கே. காலத்தால இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. பல தடவை காய்கள் கொடுக்கிற விருட்சங்கள் அந்தந்த சீசனில எல்லாம் வருஷா வருஷம் அந்த காய்களை தருது, படர்ந்து. முல்லைக்கொடிகள் அதே மாதிரி குருமுளகு கொடிகள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் ஆக்குன்னா கொடியும் அதாவது கொடுக்க வேண்டிய டைம்ல அதாவது காய்களையும் பூக்களையும் தரத்தான் செய்யறது. ஔஷதங்களோடு கூட அந்த காலஸ்வரூபனை ஔஷத செடிகள் கொடியும் அந்த காலஸ்வரூபனை பயந்துட்டு யதா காலம் புஷ்பங்களையும் காய்களையும் நன்னாயிட்டு நமக்கு தரது. இப்படி ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் ஆகிறது அந்த காலஸ்வரூபனை பயந்துட்டாக்கும் அப்படின்னு கபிலதேவன் அம்மாவான தேவகூதிக்கு வர்ணிக்கிறார். 42வது ஸ்லோகம். ஸ்ரவந்தி சரிதஹா பீதஹா ந உத்சர்ப்பதி உததிஹி யதஹா ஸ்ரவந்தி சரிதோ பீதானோத்சர்ப்பத்யுததிர்யதா அக்னிஹி இந்தே சகிரிபிஹி பூஹு ந மஜ்ஜதி யத்பயாத் அக்னிரிந்தே சகிரிபிர்பூர்ணமஜ்ஜதி யத்பயாத் ஸ்ரவந்தி சரிதோ பீதானோத்சர்ப்பத்யுததிர்யதா அக்னிரிந்தே சகிரிபிர்பூர்ணமஜ்ஜதி யத்பயாத். யதஹா பீதஹா எந்த ஒரு காலஸ்வரூபனான பகவானை பயந்துட்டாக்குமோ சரிதஹா நதிகள் பர்ஃபெக்ட் ஆயிட்டு ஸ்ரவந்தி சமுத்திரத்துக்கு ஒழுகி பிரவேசனம் பண்றது. யதஹா காலஸ்வரூபனை பயந்துட்டு எல்லா நதிகளும் அந்த உததிகி சமுத்திரத்துல வந்து சேர்றது. ந உத்சர்ப்பதி உத் அப்படின்னா ஒசர்ந்து, சர்ப்பதி அப்படின்னா பிரவாகமாயிட்டு, ந கிடையாது. சமுத்திரம் ந உட்சர்ப்பதி கரையை தாண்டி அதிக்கிரமிச்சு வரதில்லை. காலஸ்வரூபனை பயந்துட்டாக்கும் இந்த சமுத்திரம் இப்படி அமைதியா இருக்கு. இந்த நதிகள் எல்லாம் போய் சேரறது, ஓடி ஓடி போய் சேரறது இந்த சமுத்திரத்துக்குள்ளையாக்குமே. ஆனா சமுத்திரம் அசையாம நின்று இருக்கு. சமுத்திரம் கரைய முக்கி தாழ்த்துறதில்லை. அது காலஸ்வரூபனை பயந்துட்டாக்கும். அக்னிஹி இந்தே விறகுல தீ கத்துறது, அதுவும் பகவானை பயந்துட்டாக்கும். யத் பயாத் காலஸ்வரூபனை பயந்துட்டாக்கும் இது சம்பவிக்கிறது. சகிரிபிகி பர்வத மலைகளோடு கூடிட்டு, பூஹு பூமி ந மஜ்ஜதி இல்லாம ஆகிறதில்லை. பூமிக்கு அடியில அப்படி இல்லைன்னா சமுத்திரத்துக்கு அடியில இந்த பூமி முழுகி போறதில்லை. அதெல்லாம் பகவானை பயந்துட்டாக்கும். ஸ்லோகம் 43. ததாதி ஸ்வசதாம் பதம் யத் நியமாத் அதஹா நபோ ததாதி ஸ்வசதாம் பதம் யன்
यन्नियमाददा लोकं स्वदेहं तनुदे महान् सप्तभिः आवृतम् लोकं स्वदेहं तनुदे महान् सप्तभिरावृतम् नभो ददादिश्वसदा पदं यन्नियमाददा लोकं स्वदेहं तनुदे महान् सप्तभिरावृतम् यद नियमाद பகவானோடு காலஸ்வரூபனாயிருக்கிற பகவானோடு கண்ட்ரோல் காரணம் அதஹா நபஹா எல்லா இடத்திலையும் பரந்து வியாபிச்சிருக்கிற இந்த வானம் வாயுவுக்கு ஸ்தானத்தை கொடுக்கிறது. வாயுவை ஸ்வசதாம் ஸ்வசிக்கிறவா அத்தனை பேருக்கும் பதம் ததாதி ஸ்தானத்தை கொடுக்கிறது. மகான் மகத்தத்துவம் ஸ்வதேகம் தன்னோடதேயான அந்த ரூபத்தை சப்தபிகி ஆவிரதம் 7 கவரினால கவர் பண்ணிண்டு லோகம் தனுதே இந்த உலகமாயிட்டு ரூபம் எடுத்து இங்க இருக்கு. பிரகிருதி அப்படிங்கிற லோகமாயிட்டு இந்த மகத்தத்துவம் இருக்கு. மகத்தத்துவம் பஞ்சபூதங்கள் அகங்காரம் இப்படின்னு 7 ஆவரணங்களால இந்த உலகத்தை சுற்றப்பட்டிருக்கு. காலஸ்வரூபனை பயந்துட்டாக்கும் இதெல்லாம் நடக்கிறது. 44வது ஸ்லோகம். குண அபிமானினஹ தேவாஹ சர்க ஆதிஷு அஸ்ய யத் பயாத் குணாபிமானினோ தேவா சர்காதேஷ்வஸ்ய யத் பயாத் வர்த்தந்தே அனுயுகம் येषां वशे एतद् चर अचरम् वर्तन्तेऽनुयुगं येषां वश एतत् चराचरम् गुणाभिमानिनो देवा सर्गादेष्वस्य यद्भयात् वर्तन्तेऽनुयुगं येषां वश एतत् चराचरम् गुण अभिमानिनः தேவாக குணங்களில அபிமானிக்கிற தேவர்கள் அஸ்யா இந்த உலகத்தோடு சர்க ஆதிஷு சிருஷ்டி தொடங்கின வேலைகள் செய்யறதுல யத் பயாத் காலஸ்வரூபனாய் இருக்கிற பகவானை பயந்துண்டு அனுயுகம் ஓரோ யுகங்களிலேயும் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்படி இருக்கிற எல்லா யுகங்களிலேயும் பிரம்மாவோடு பகல் டைமா இருக்கிற கல்பங்களில வர்த்தந்தே பிரவர்த்திக்கிறது. ஏத சர அஜரம் வசே அசையறதும் அசையாததுமான இந்த பிரபஞ்சலோகம் ஏஷாம் தேவர்களோடு வசே கண்ட்ரோல்லே ஆக்கும். திரிமூர்த்திகள் பிரஜாபதிகள் மனுக்கள் அஷ்டதிக்பாலகர்கள் சப்தரிஷிகள் எல்லாருமே காலஸ்வரூபனோடு கண்ட்ரோல்லே ஆக்கும் இருக்கு. ஸ்லோகம் 45. சஹ அனந்தஹ அந்தகரஹ காலஹ அநாதிஹி ஆதிகிருத் அவ்யயஹ சோனந்தோந்தகர காலோ நாதிராதிகிருத் அவ்யய
ஜனம் ஜனேன ஜனயன் மாரயன் மிருத்யுனா அந்தகம். ஜனம் ஜனேன ஜனயன் மாரயன் மிருத்யுனாந்தகம். சோனந்தோனந்தகர காலோநாதிராதிகிருதவ்யயா சஹ அனந்தஹ அந்தகரஹ காலஹ அநாதிஹி ஆதிகிருத் அவ்யயஹ. சமஸ்த பதமாக்குமே, அதை பிரிச்சு பார்த்தோம். இப்போ அதை சேர்த்தி நம்ம சொல்லுறோம். சோனந்தோந்தகர காலோநாதிராதிகிருதவ்யயா ஜனம் ஜனேன ஜனயன் மாரயன் மிருத்யுனா அந்தகம். மாரயன் மிருத்யுனா அந்தகம். മാതൃ പിതൃ രൂപത്തിലെ പ്രജകളെ ഉൽപ്പാദിപ്പിக்கிற, மிருத்யுரூபேண எல்லாத்தையும் இல்லாம பண்ற, சர்வதோடும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரகனாய் இருக்கிற அந்த காலஸ்வரூபனான பகவான் சர்வவியாபியாயிட்டு எல்லா இடத்திலையும் ஜொலிச்சு நிற்கிறார். பல பல பேருகளால காலத்தை இங்க எடுத்து சொல்லப்படுறது. சஹா, அந்த காலம் அப்படிங்கிறது அந்தஹா, ஆதியும் அந்தவும் இல்லாததாக்கும். ஒரு ஸ்டார்டிங்கும் இல்லை, ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் இல்லை. இங்கேருந்து வானத்தை பார்த்தாலும் தெரியறது, எந்த ஊர்லேருந்து போய் வானத்தை பார்த்தாலும் தெரியறது, கடல் தாண்டி போய் வானத்தை பார்த்தாலும் வானம் தெரியறது. ஸ்டார்டிங் எங்கேருந்தாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதனுடைய எண்டு எங்கேயாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த கரகா, காலத்துக்கு எண்டு இல்லை அப்படின்னாலும் எல்லாருக்கும் அந்த காலம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைக்கிறது. காலத்துக்கு தான் ஃபுல் ஸ்டாப் இல்லை, ஆனால் அந்த காலம் ஜனனம் எடுத்த அத்தனை பேருக்கும் மரணத்தை கொடுக்கறது. ஜனனம் இருக்க எல்லாத்துக்கும் மரணத்தை கொடுக்கிற காலம். ஜனிச்சானா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சயம். அநாதிகி, காலம் எப்பவும் இப்படி சுற்றி கறங்கிறது. காலம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு ஆருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஆதிகிறது, பிரகிருதிக்கு சலனம் உண்டாகிறதுக்கு காரணம் காலமாக்கும். നമ്മളോട് பிறந்த டைமு, மரண டைமு, இதெல்லாம் காலத்தாலியாக்கும் நம்ம கால்குலேட் பண்றோம். டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி டெத் ஆஃப் டெத்து, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் காலத்தாலியாக்கும் நம்ம கணக்கு பண்றோம். பிரபஞ்சத்துல எல்லாம் நிശ്ചിത காலத்துல உண்டாகிறது. அவ்யயஹா, நாசமில்லாத காலம். ஜனம், சர்வபூதங்களையும் எல்லா உயிரினங்களையும் ஜனேனா, சர்வ பூதங்களால ஜனயன் ஜனிப்பிச்சு மாரயன் கொல்லறது. மிருத்யுனா அந்தகம், மிருத்யுவினால மரண சமயம் வந்தவாளுக்கு முடிவை கொடுக்கிறது இந்த காலம். ஆரையெல்லாமாக்கும் நசிப்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு மிருத்யுவினால நசிப்பிக்கிறது காலம். மிருத்யு அப்படிங்கிறது காலஸ்வரூபனாக்குமே, ஜனன மரணத்துக்கு காரணமாக்கும் காலம். காலசக்தி அப்படின்னு அந்த காலசக்தியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக்கும். காலத்திலேருந்து நமக்கு ஆருக்கும் ஒளிஞ்சு நிற்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. காலத்தோடு பிடியிலேருந்து நம்மளால ஆரையும் காப்பாற்றவும் முடியாது, நம்மளை காப்பாற்றுறதுக்கும் ஆருக்கும் முடியாது. மிருத்யு பயம் இல்லாதாகிறதுக்கு பகவத் தத்துவம், பாகவத தத்துவம் தெரிஞ்சானா மிருத்யு பயம் இல்லாதக்கு ஆகும். பாகவத தத்துவம் தெரிஞ்ச அந்த ஞானிக்கு, யோகிக்கு இது சாதிக்கும்.
அகம் பிரம்மா அஸ்மி அப்படிங்கிற போதம் உதிச்சானா அதுக்கப்புறம் மரண பயம் அப்படிங்கிறது இல்லை. மரணத்தை ஜெயிக்கலாம். பகவத் தத்துவம் தெரிஞ்ச ஞானிக்கு அதுக்கப்புறமா துவைத பாவம் அப்படிங்கிறது கிடையாது. நானும் பரபிரமமும் இந்த பிரகிருதியும் ஒன்னாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, எங்கேயும் எதிலையும் பகவானாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, காணறதும் கேட்கறதும் செய்யறதும் கிருஷ்ணார்ப்பணமாயி செஞ்சுட்டு பரமானந்த அனுபவம் சாதிக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல திருதிய ஸ்கந்தத்துல 29வது அத்தியாயம் முடிவடைகிறது.